மாமா இப்போ நீங்க வந்து மாடு வச்சிருக்கீங்க, சாணம் இருக்கனால இது எளிமையா செஞ்சுட்டீங்க. அதே இப்போ மாடு இல்லாதவங்க அவங்கெல்லாம் எப்படி உங்ககிட்ட நேரடியா வந்து வாங்க முடியுமா? இப்போ மாடு இல்லை செய்ய முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம தாய் தர்மம் தரோம், கொரியர்லேயே அனுப்பிச்சி விட்றோம்ப்பா. பார்த்துருக்கேன் எல்லாம் புதுசாக இது ஜீவாமிர்தம் பஞ்சகாவியம்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் புதுசாக சாணைப்பாசி கரைசலுங்கிறீங்க. இது எது? இயற்கை விவசாயிகளே, நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் வட்டம் கபிலமலை பக்கத்தில் சிறுக்கணத்துப்பாளையம். நம்ம இது மாமா வந்து லோக இயற்கை விவசாயின்னு ஒரு சேனல் வச்சுருக்காப்புல. இப்போ வந்து இவர் வந்து 12 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து புதுசாக சாணைப்பாசி கரைசல்னு ஒன்று தயாரிக்கங்கிறாங்க. வாங்க அது எப்படி தயாரிக்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்துருக்கேன் எல்லாம் புதுசாக ஜீவாமிர்தம் பஞ்சகாவியம்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் புதுசாக சாணைப்பாசி கரைசலுங்கிறீங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? அதாவது பார்த்தீங்கன்னாப்பா, ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா நம்மளும் முன்னே பண்ணிக்கிட்டு இருந்தால் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவை நாட்டு மாட்டு சாணம் வேணும், பால் வேணும், மோர் வேணும், நெய் வேணும், இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். அது நம்மகிட்ட நாட்டு மாடே இல்லை அப்படிங்கிறதுனால வெளியிலேருந்து தான் போய் சாணம் எடுத்துக்கிட்டு வர்றோம். அதனால் அந்த சாணத்தில் உள்ள நுண்ணுயிரிகளையும் சத்தையும் நம்ம எடுத்து சாணப்பாசி கரைசலாக தயாரிக்கிறோம். அந்த சாணப்பாசி கரைசல் எப்படி தயாரிக்கணுங்கிற வீடியோ என்னுடைய லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். இது வந்து நம்ம அந்த சாணப்பாசி கரைசலில் தயாரிச்சிட்டோம்னா ஒரு தடவை எடுத்துகிட்டு வர சாணத்தை வச்சே நம்ம அந்த சாணப்பாசி கரைசல் தயாரிச்சிடலாம். அதை தயாரிச்சிட்டோம் அப்படின்னா அதையவே மீண்டும் மீண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு தடவை நம்ம போய் சாணத்தை எடுத்துகிட்டு வர தேவையில்லை. சாணத்துக்கு பதிலாக சர்க்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நம்ம 10 to 15 நாளையில் மீனமிலம் தயாரிக்கலாம். இதுக்கு முன்னாடி மீனமிலமெல்லாம் 40 நாள் 50 நாள் ஆகும். அது வந்து முழுசாக கரையாது. இது 2 நாளையில் முழு மீன் கரைஞ்சிடும். அது இல்லாமல் இதில் வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிக்கலாம், இலைதலைகளை வச்சு நுண்ணூட்டம் தயாரிக்கலாம், பூச்சி வெட்டி தயாரிக்கலாம், அப்புறம் புண்ணாக்கு வச்சு NPK தயாரிக்கலாம். இந்த மாதிரி அனைத்தையும் இந்த ஒரு சாணப்பாசி கரைசலை வச்சு அடிக்கிறதுனால தான் நமக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கிது. அதுக்காகத்தான் இவ்வளோ பேரில் நம்ம வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம சாணப்பாசி கரைசல் தயாரிக்கிறது எப்படின்னு பார்ப்போமா? ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ நம்ம குச்சியெல்லாம் வந்து வெள்ளை விழுகாமல் இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம இந்த சாணைப்பாசி கரைசல் கொடுக்கறதுனால தானா இல்லை? ஆமாப்பா. நம்ம எத்தனை நாளில் ரிசல்ட் கிடைக்குமா? இது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுடைய வளத்தை பொறுத்து கொடுக்க தான் மண் மாறும், கொடுத்தோன்னே மாறாது. அதற்காகத்தான் வந்து உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம ஹியூமிக் பவுட்ரு, கடல்பாசி பவுட்ரு, எண்ணெய் கரைசல்லாம் கொடுக்கும்போது நம்ம ஒரு மாதம் 2 மாதத்துலேயே அதனுடைய ரிசல்ட்டை நம்ம பார்த்துடலாம். நமக்கு நல்ல மகசூலும் கிடைக்கும், மண் வளமாக மாறும். வருஷத்துக்கு வருஷம் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போகும், செலவு குறையும். ஏன்னா நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு, அப்படின்னா மண்ணுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா மண் செடிக்கு கொடுத்துட்டு செடி நமக்கு கொடுத்துடும். அப்போது காற்றுல இருக்கிற சத்து, சூரிய ஒளியில் இருக்கிற சத்து, மண்ணில் இருக்கிற சத்தையெல்லாம் செடி எடுக்கும்போது நம்ம கொடுக்க வேண்டிய இடுபொருள் செலவு வந்து குறையும். அப்போ நமக்கு செலவு குறையுதில்ல, விலை விற்கலினாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. இப்போ புரியுதாப்பா? ஓகே. இப்போ நம்ம சாணப்பாசி கரைசல் தயாரிக்க இதுக்கு முன்னாடி 200 லிட்டர் பேரில் தான் தயாரித்தோம். நேற்று கூட ஒரு வீடியோ போட்டோம். இப்போ வந்து 200 லிட்டர் பேரில் இருக்கிறதுனால 1000 லிட்டரில் போட்டுவிட்டால் நமக்கு கலக்கி விடுற வேலையும் மிச்சம், அதிகமான லிக்யூட் நமக்கு கிடைக்கிது, செலவும் குறையும். அப்போ இந்த சரி நான் போட்டுறேன். 1000 லிட்டர் பேரலுக்கு, அதாவது 200 லிட்டர் பேரலுக்கு 2 கிலோ. அப்போ 1000 லிட்டர் பேரலுக்கு 10 கிலோ நம்ம கொட்டணும். 10 கிலோ போட்டு இது கலக்கி விடணும். மொத்தம் 10 கிலோ. 10 கிலோ நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு காலை மாலை கலக்கி விடணும். 7 நாளையிலேருந்து 10 நாள் நாம் கலக்கி விடணும். 10 கிலோ சர்க்கரையை போட்டாச்சுப்பா. போட்டு நல்லா கலக்கி விடணும். கலக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம சாணப்பாசி கரைசல் தாய் தரமாக ஊற்றணும். ஆமாம், இப்போ இந்த இதுக்கு இவ்வளோ ஊற்றணும் அப்படின்னு அளவெல்லாம் இருக்கா இல்லை? இப்போ 200 லிட்டருக்கு 1 லிட்டர் ஊற்றணும். இது நம்மளே தயாரித்ததுனால நம்ம 20 லிட்டர் ஊற்றுறோம். இப்போ ஊற்றுறோம், மறுபடியும் நான் கொஞ்சம் ஊற்றிடுவேன். இதுதானே இப்போ சாணப்பாசி கரைசல் தாய் தரவா. மாமா இப்போ நீங்கள் வந்து மாடு வச்சுருக்கீங்க, சாணம் இருக்கனால இது எளிமையாக செஞ்சுட்டீங்க. அதே இப்போ மாடு இல்லாதவங்க அவங்கெல்லாம் எப்படி உங்ககிட்ட நேரடியாக வந்து வாங்க முடியுமா? இப்போ மாடு இல்லை செய்ய முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம தாய் தர்மம் தரோம், கொரியர்லேயே அனுப்பிச்சி விட்றோம்ப்பா. அவங்க அதை ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அதையவே வச்சு பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் அதை வச்சு மீண்டும் பெருக்கிக்கலாம். பெருக்கும்போது அதிலே மீனமிலம் எல்லாமே தயாரிச்சுக்கலாம். அவங்களுக்கு செலவு குறைவு. ஏன்னா இது நாள் வரைக்கும் விவசாயிகள்லாம் வந்து வேறு ஒரு கடைகளை தான் சார்ந்திருந்தோம். ரெகுலராக போய் வாங்கணும், காட்டுக்கு போடணும். இப்போ நம்ம அப்படி இல்லை. இதை வாங்கி நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இதிலேருந்தே எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம்.
கொடுத்துட்டு அதுலேயே ஒரு 10 to 15 லிட்டர் மீதி வச்சுக்கிட்டு மறுபடியும் சர்க்கரை போட்டு தண்ணி ஊற்றினா மறுபடியும் தயாராகிடும். மீண்டும் மீண்டும் கொடுக்கறதுனால நமக்கு செலவு கிடையாதுன்னு வச்சுக்கலாம். இப்போ மீன் அமிலத்துக்கு இது சாணை பாசி கரைசல் கொடுத்தா இன்னும் வேகமாக யூஸ் பண்ணலாம், சீக்கிரமாக ரெடி ஆகிடும். செலவு குறையும், நாட்கள் குறையும், நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம குச்சியே பாரு எந்த அளவுக்கு கருகருன்னு இருக்குன்னு பாரு. இப்போ நம்ம செடியை நான் வரும்போது பார்த்தோம்மா, வர வழியிலையும் பார்த்தேன் எல்லாம் செம்பேனில் விழுந்துருக்குது. நம்ம செடிக்கெல்லாம் செம்பேனில் இல்லையாம்மா? அது வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் வெயில் அதிகமாக இருந்தால் உழுவு, வெள்ளை அடிக்க நிறைய குச்சிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு எல்லாமே தீர்வு வந்து நம்ம சாணை பாசி கரைசல் கொடுத்தா போதும். ஹியூமிக்கு, ஒரிஜினல் ஹியூமிக்கு, அடுத்தது கடல் பாசி பவுட்ரு, இந்த எண்ணெய் கரைசல், இது எல்லாம் நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கும்போது உரமே கொடுக்க தேவையில்லை. இப்போ நீ கடையில் வாங்கி உரம் போட்டோம் அப்படின்னம்னா தான் மண் கெட்டுரும், வருஷத்துக்கு வருஷம் ரிசல்ட் குறையும். நம்ம இது இயற்கையில் பண்ணும்போது மண்ணினுடைய வளம் அதிகமாக அதிகமாக நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்கம்மா. இப்போ நான் ஒரு சில பேர்கிட்ட கேட்கும்போது, இப்போ நம்ம 3 வருஷத்தில் வந்து இந்த நம்ம ஊர்லேயே 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களாம் அதிகமாக இருக்காங்க. இதை பற்றி என்னம்மா? ஒரு சில பேர் ஆனாலும் தயங்குறாங்க பண்ணுறக்கு, விவசாயம் பண்ணுறக்கு. அதனால் அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு பயம், அது பண்ணுறனா ரிசல்ட் வருமா, நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு. அது நம்ம ஈஸியாக நம்ம சேனல் லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் பார்த்தாங்கனாவே அவங்களுக்கு புரிதல் வந்துடும். ஏன்னா இயற்கை விவசாயம் இவ்வளோ தானவா, ஈஸியாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற என்ன. முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும் மண் மாற அப்படிங்கிறதுக்கு. இப்போலாம் நிறையா நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம காட்டில் கொடுத்த விஷயத்தில் பார்க்கையில் குறுகிய காலத்திலேயே மண்ணையே மாற்றிடலாம், நல்லா ரிசல்ட்டையும் எடுக்க முடியும். நம்ம காட்டில் பார்த்தீங்கன்னா கிழங்கெல்லாம் பிடுங்கும்போது ஒரு குச்சியில் 40 கிலோ 45 கிலோ பிடுங்கினா, சுரைக்காயெல்லாம் 5 அடி நீளம் வந்துச்சு, புடலங்காய் 5 அடி நீளம் வந்துச்சு, அதே மாதிரி கொடி உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி அனைத்துமே ஈஸியாக நம்ம மண் மாறினதுனால தான் வருது. அதே மற்றவங்கனால அந்தளவுக்கு அதை கொண்டு வர முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இயற்கை விவசாயம் தான். இப்போ நானே பார்த்தோம்மா, உங்களோட மரம் வெண்டை அதெல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் எப்படி இவ்வளோ மரம் வெண்டை பாருப்பா, 25 அடி ஹைட்டு வருது இது மரம். ஆனால் இது மறுபடியும் காயாது. காய்ச்சி முடிச்சிருச்சுன்னா மறுபடியும் புதுசாக கிளை வந்து மறுபடியும் தளைஞ்சு வந்து காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ ஹைட்டு யார் இதுலேயும் வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அதுக்கு வாழ்வாதாரம், அதுக்கு தேவையானது அது கிடைக்கல, இயற்கையானது. ஏன்னா இதெல்லாம் இயற்கை, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியது. அப்போது நம்ம இதுக்கு இந்த சாணப்பாசி கரைசல், ஹியூமிக்கு, கடல் பாசி பவுடர், எண்ணெய் கரைசல்லாம் கொடுக்கும்போது அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய வீரியம், அதனுடைய சத்து எல்லாமே அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இது 3-4 வருஷத்துக்கு மீண்டும் மீண்டும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ விதைக்காக விட்டு வச்சுருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம விதையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வேணுங்கிறவங்க வாங்கி அவங்களும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இது வந்து இப்போ சாணை பாசி கரைசல் வந்து வெயிலில் பண்ணுமோம்மா? ஆமாம், இதுதான் முக்கியமானது. நம்ம சொல்ல மறந்துட்டோம். இது வெயிலில் தான் வளரும். வெயிலில் இருக்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா மேலே மூடாக்கு போட தேவையில்லை, பந்தல் போட தேவையில்லை, அதுக்கான செலவு மீதி. இது வெயிலில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு கலக்கி விடணும். காலை மாலை 7 நாளையிலேருந்து 10 நாள் கலக்கி விடணும். இது 1000 லிட்டருங்கிறதுனால இன்னொரு 5 நாள் சேர்த்து 15 நாள் கலக்கி விடணும். கலக்கி விட்டுட்டு அப்புறம் எடுத்து நம்ம காட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். மீதி இதிலே ஒரு 40-50 லிட்டர் மிச்சம் வச்சு மறுபடியும் சர்க்கரை 10 கிலோ போட்டு தண்ணி ஊற்றினோம்னா மறுபடியும் தயாராகிடும். இது கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா மண்ணின் வளம் நல்லா இருக்கும். மண் பொதுன்னு இருக்கும். மண்ணில் உள்ள சத்து, காற்றுல உள்ள சத்து, சூரிய ஒளியில் உள்ள சத்து எல்லாம் செடி எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். செடிக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். நமக்கு வந்து இடுபொருள் செலவு மெயினாக குறையும். இதை கொடுக்கறதுனால செடி நல்லா வளரும்போது நமக்கு செலவு அதிகம் இருக்காது. செடி வளரல அப்படிங்கும்போது நோய் வரும், அதுக்கு மருந்து அடிக்கணும், அதுக்கு கெமிக்கல் மருந்து தான் வாங்கணும், எல்லாமே பிரச்சனையாகும். இது வந்து நம்ம இயற்கை மருந்து இதிலேயே தயாரிச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் கரைசல் ஒரு டைமு, பூச்சி வேட்டி ஒரு டைமு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெவேரியா பேசியானா, பேசிலஸ் துரிஞ்சன்ஸ், மெட்டாரேன்சியா, லக்கானி, தாம்சானி, பீமோ சொராசியஸ், சூடோமோனாஸ், டைகோடர்மா விரிடியெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது சுத்தமாக நல்லா ரிசல்ட் எடுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வரும். இதெல்லாமே என்னுடைய அனுபவ பதிவு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக தேடுதலில் இருந்து தான் ஒன்று இதெல்லாம் நம்மளே செய்யணும்னு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம செஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மக்களும் பயனடையட்டும் அப்படின்ட்டு நம்ம யூடியூப் நம்ம சேனல் ஆரம்பித்து அதில் போட்டுட்ருக்கோம். இப்போ நீங்கள் 12 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறீங்கம்மா.